10 நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் கடந்த 2/12/2024 அன்று அதிகாலை தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் சென்றது. அந்த நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஒன்றியம் அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் கிராமங்களை இணைக்கும் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்ட புதிய பாலம் தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டுகின்றன. இந்த பாலத்துடைய மதிப்பு 16 கோடி ரூபாயில கட்டப்பட்ட பாலம். இந்த பாலத்தில் கட்டுகின்ற பொழுதே நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த பாலத்துடைய உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் பாலத்தில் அதிக தூண்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நெடுஞ்சாலைத்துறை எடுத்தேன் கவித்தேன் என்ற நிலையில இந்த தென்பெண்ணை ஆற்றில் இதற்கு முன்பு அதிகபட்சமாக எவ்வளவு வெள்ள நீர் சென்றது என்றெல்லாம் கணக்கிடாமல் அவசர கோலத்தில் இந்த பாலத்தை கட்டியதன் விளைவு கடந்த 2ஆம் தேதி அதிகாலை தென்பெண்ணை ஆற்றில் அதிக வெள்ளம் சென்ற பொழுது இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. 1972ஆம் ஆண்டு சாத்தூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் சுமார் 2,40,000 என்று தகவல் கிடைத்திருக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றில் 1972ஆம் ஆண்டு 2,40,000 கனஅடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் பாலம் கட்டுகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை வடிவமைத்து பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் சேதமடைந்திருக்கிறது. ஆனால் இந்த பாலம் கட்டுகின்ற பொழுது அவருடைய திட்டம் பால வடிவமைப்பு சுமார் 1 லட்சம் கனஅடிக்குள் தண்ணீர் செல்கின்ற அளவிற்கு தான் இந்த பாலத்தை வடிவமைத்து கட்டுகின்றார் என்று செய்தி. ஆகவேதான் இந்த பாலம் பெரும் வெள்ளத்தால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது. முழுக்க முழுக்க அரசினுடைய குறைபாட்டின் காரணமாக, துறையினுடைய குறைபாட்டின் காரணமாக மக்களுடைய வரிப்பணம் வீணாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1972ஆம் ஆண்டு தென்பெண்ணை ஆற்றில் சுமார் 2,40,000 சென்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு பாலத்தை கட்டப்பட்டிருந்தால் இந்த பாலம் அடித்து செல்லிருக்காது. ஆகவே இந்த அரசுடைய கவனக்குறைவால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் சில கருத்தை சொல்லியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில 7 பாலம் உடைந்ததாக ஒரு தவறான பொய்யான செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறார். அது உண்மை அல்ல. அது 7 பாலம் அதிமுக ஆட்சியில் உடைந்திருக்கு என்ற செய்தி சொல்லிவிட்டு 4 பாலத்துடைய விவரம் தான் சொல்லியிருக்காரு. அந்த 4 பாலம் உண்மை அல்ல. அவர் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி. விழுப்புரம் தலவானூர் பாலம் சொல்றாரு. அது பாலம் அல்ல, தடுப்பணை. அந்த தடுப்பணை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. தடுப்பணையின் 2 பக்கங்களிலும் மண்கரை இருந்தது. அந்த மண்கரை அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால் அந்த பாலம் தண்ணீர் தேக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னும் தடுப்பணை அப்படியே தான் இருக்குது. தடுப்பணை எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா தடுப்பணையினுடைய 2 பக்கவாட்டிலும் அந்த ரீடைனிங் வால் சரியா கட்டாத காரணத்தினால்தான் அந்த மண்கரை உடைந்துதான் சேதமடைஞ்சிருக்க ஒழிய தடுப்பணை சேதமடையவில்லை. அது ஒன்று. இரண்டாவது, திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் நாகநதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம். இந்த பாலம் 2001 சுமார் 8 லட்சம் ரூபாயில ஒரு கல்வெட்டு தான் கட்டப்பட்டது. அப்போ அந்த கல்வெட்டுல கனமழையின் போது அடித்து செல்லப்பட்டு விட்டது. அதற்கு பதிலாக அம்மா அவர்கள் இதுல நாகநதியின் குறுக்கே கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான பாலத்தை கட்டி 9/10/2012 திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் அடித்து செல்லப்பட்ட செய்தி தவறான செய்தி. 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்ட கல்வெட்டு சேதமடைந்துள்ளது.
அதற்கு பதிலாக பெரிய பாலம் 9/10/2012 இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டப்பட்டு அம்மாவுடைய திருக்கரங்களால் திறக்கப்பட்டுகிறது. அந்த செய்தியும் தவறான செய்தி. அதே போல வடவேடு ராமர் கோயில் சாலையில கமடலா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் இடிந்தாக்குவது தவறு. 2010ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அப்பொழுது தனியார் நிறுவனத்திற்கு இந்த பாலம் கட்டிட்ட பணியை ஒப்படைச்சாங்க. அந்த பாலத்தினுடைய மதிப்பு 13.60 மதிப்பு ரூபாய் மதிப்பு. 2015 போது அதிமுக ஆட்சியின் போது பெருமழையின் போது தண்ணீர் அதிக அளவு சென்றதால் ரெண்டு பக்கமும் சுவர்கள் அரிக்கப்பட்டது. அது மண்ணா இருந்தது, சுவர் அரிக்கப்பட்டு போச்சு. அப்பொழுது அம்மா அவர்கள் அந்த 2 பக்கமும் அந்த பாலத்தின் 2 பக்கங்களிலும் சுவர்கள் எழுப்பி அம்மா அவர்களை திறந்தாங்க. திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம், அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் இல்ல. இருந்தாலும் கனமழையின் போது 2 பக்கவாட்டிலும் தண்ணீர் அரித்து செல்லப்பட்டது. அந்த அரித்து செல்லப்பட்ட பகுதியில் காங்கிரஸ் சுவர் அமைக்கப்பட்டு அதுவும் அம்மா திறந்தாங்க. அதுவும் ஒரு தவறான செய்தி. அதே போல கடலூர் மாவட்டத்தில் சிங்காரத்தோப்பு பாலம் அது இடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அது தவறு. அந்த பால பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு தாங்கு தூண் அமைப்பாங்க. காங்கிரஸ் போடுகின்ற பொழுது பாத்தீங்கன்னா கீழே தாங்கு தூண் அமைச்சுதான் காங்கிரஸ் போடுவாங்க. அப்போ ஒரு பகுதி சருங்கி போனதுனால அந்த பாலம் பாதிச்சது. உடனடியாக சரி செஞ்சு காங்கிரஸ் போட்டாங்க. இதுதான் நிலைமை. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் தவறான தகவலை தந்துள்ளார் என்பதை நேரத்தில் விளக்குகின்றேன். ஏன்னா இந்த தென்மண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் உடைந்து விட்டது. அதை மறைப்பதற்காக, அரசியல் ஆதாயம் தருவதற்காக இப்படிப்பட்ட தவறான செய்தியை தெரிவித்துள்ளார் என்பதை தெரிவித்துள்ளேன். இப்போ கெடில ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப டிவியில ஓடிட்டு தான் சொன்னாங்க. அது தண்ணியில் அடிச்சுட்டு போகுது. திமுக ஆட்சியில் தான் கெடிலம் ஆற்றின் குறுக்கே கட்டிட்டு இருக்கிற பாலம் எப்ப தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்கு. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உறுதியான பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது செம்பரம்பாக்கம் என்பது ஒரு தவறான செய்தி. தயவு செய்து ஊடகங்களும் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நான் திருப்பி சொல்லியாச்சு. செம்பரம்பாக்கம் அது ஏரி, சாத்தனூர் டேம், சாத்தனூர் அணை. அது செம்பரம்பாக்கம் ஏரிங்கிறது சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற ஏரி. இது விவசாயத்திற்கும், இந்த சாத்தனூர் டேம் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்துகின்ற அணை. இதுதான் வேறுபாடு. அது மட்டும் இல்ல, செம்பரம்பாக்கம் ஏரியும் போது ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் மழைக்கு மேல பெஞ்சது, மழை பொழிஞ்சது. எல்லாம் உங்களுக்கு தெரியும். நகரத்திலையும் மாநகரத்திலையும் கனமழை, சுற்று வட்டார இருக்கிற மாவட்டத்திலையும் கனமழை. அப்படி கனமழை பொழிகின்ற பொழுது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அதிகமா தண்ணி வந்தது. ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெறும் 30,000 அடி தான் திறக்க முடியும். வெறும் 30,000 அடி தானே திறக்க முடியும். ஆனா திமுக எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக லட்சக்கணக்கான கனடியை செம்பரம்பாக்கம் ஏரியிலே திறந்து விட்டு சென்னை மாநகர்கள் பாதிக்கப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊடக நம்பரும் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் சந்தேகம் இருந்தா செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போங்க. எவ்வளவு சட்டம் திறந்தா எவ்வளவு தண்ணி போகணும் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து நீ வெளியிடுங்க. எல்லா சட்டம் திறந்தாலும் 30,000 அடி தான் திறக்க முடியும். அதுக்கு மேல திறக்க முடியாது. அதுக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழே அடையாறு வரை நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருக்கின்றன. அப்போ 50 சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது அந்த ஏரிகளெல்லாம் நிரம்பி உபரி நீரை அடையாற்றில் சேருது. அப்பதான் வெள்ளம் ஏற்படுது. அடையாற்றுல 1 லட்சம் கனடி தண்ணி தடையில்லாம போகும். ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அடையாறு ஆறு வரை நூற்றுக்கணக்கான ஏரிகளில் இருந்து உபரி நீர் வெளியே போய் அடையாற்றில் கலந்த காரணத்தில்தான் வெள்ளம் ஏற்பட்டது. இதுதான் உண்மை. இதனால நீங்க சோதனையை போய் ஊடகாரும் பத்திரிகையாரும் போய் சோதனை செஞ்சு ஆய்வு செஞ்சு எது தப்பு எது ரைட்டுன்னு அப்புறம் வெளியிடுங்க. ஆனா வேணுமென்றே திட்டமிட்டு இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இது ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை தொடர்ந்து உண்மைக்கு புறமான பொய்யான செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க.
நீலகிரி கோர்ட் போட்ட உத்தரவு வந்து கொண்டாட வருதுல, சென்னை உயர்நீதிமன்றம் தெரியல, இது வரைக்கும் தெரியல. இப்பதான் நான் வண்டியில வர்றேன், தெரியல. தெரிஞ்ச பிறகு சொல்றேன். சார், இப்ப திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் மலையில வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கு, மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து அந்த தீபத்துக்கு ஏறக்கூடிய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த மலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ அந்த பக்தர்களுடைய நிலைப்பாடும் அங்க இருக்கக்கூடிய அந்த மண் சரிவு பற்றிய நிலைப்பாடும் முழுமையான தகவல்கள் வந்து வெளியிடலன்ற ஒரு குற்றச்சாட்டை நான் பத்திரிகை செய்தியில் கூட பார்த்தேன். வல்லுநர்கள் வந்து அதையெல்லாம் பார்வையிட்டு சென்றதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தியில பார்த்தேன். ஐஐடி நினைக்கிறேன், அங்க இருக்கின்ற வல்லுநர்கள் வந்து அங்க இருக்கின்ற நிலைமையெல்லாம் ஆய்வு செய்து அது அறிக்கை அரசுக்கு தகவல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல். உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. நான் பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கும்போது அங்க வந்து ஆய்வு செய்யறாங்க, அதை மட்டும் நாங்க பார்த்தேன். இருந்தாலும் நீங்க சொல்லுகின்றத செய்தியை இந்த அரசு கவனமாக எடுத்துக்கொண்டு பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க தீபத்துக்கு வர இருக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதோடு மட்டும் அங்க ஒரு பெரிய பாறை இன்னும் இருக்கு, அதனால அப்படியே அகற்றாம அப்படியே இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் ரொம்ப எப்ப அந்த பாறை வந்து அச்சத்தில் இருக்கிறாங்க. அரசாங்கம் வந்து வல்லுநர்களை கொண்டு வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வு அறிக்கை அரசாங்கத்தை தான் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. அரசாங்கம் மேலும் அங்க அந்த மலை அடிவாரத்தில் இருக்கின்ற மக்கள் பாதிக்காத அளவிற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அவருடைய சுற்றுச்சூழலோடு இருந்துச்சு இந்த இதுல. அதாங்க, எல்லா கட்டுமானமுமே சரியே கிடையாது, தரம் கிடையாது. இந்த ஆட்சியினுடைய நோக்கம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் முன்னிருந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஒழிய இவர்கள் கட்டுகின்ற கட்டடமோ இவர்கள் கட்டுகின்ற பாலமோ உறுதித்தன்மை இல்லை என்பதற்கு இந்த தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுக்கு சான்று. போலூர்ல ஏற்கனவே பாலம் கட்டியிருக்காங்க, இது வந்து காலதாமதமாவது அதை மாவட்டத்தை கோரிக்கை வச்சு கட்டி தரணும்னு சொல்லிட்டு எங்கீங்க போலூர்ல பாலம் கட்டிட்டு இருக்காங்க, அது காலதாமதமாவது. ஏற்கனவே மாவட்டத்தில் கோரிக்கை வச்சாரு, அது இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க. அதை பத்தி ரயில்வே கடவுள் கொடுக்கிறதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திமுக ஆட்சியில் பாதியாக நின்ற பாலம் எல்லாம் நாங்க முழுசா கட்டி முடிச்சோம். அது மட்டும் இல்ல, ரயில்வே பாலம் என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 7 ஆண்டுகள் கட்டப்படும். அது பல்வேறு நிபந்தனைகள் இருக்குது, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செய்ய வேண்டிய பணிகள். ஆனா அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த கால அளவை குறைச்சோம். 7 வருஷத்துல இருந்து 5 ஆண்டுல ரயில்வே கடன் குறுக்கே அந்த பாலங்கள், உயர்மட்ட பாலம் கட்டி நாங்க கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில. இந்த ஆட்சியில மெத்தன போக்கின் காரணமாக இந்த பால பணி இன்றைக்கு காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. வேகமாக துரிதமாக இந்த அரசு அந்த பால பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மாற்றுப்பாதை. எப்படி செய்வாங்கன்னு இந்த அரசாங்கத்தான் நீங்க கேட்கணும். அதிமுக தான் போறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, எங்களுடைய ஆட்சி இல்லை. எங்களுடைய ஆட்சி வருகின்ற பொழுது நிச்சயமாக அழகாக, அற்புதமாக, அருமையான பாலம் கட்டப்படும். நல்லா பாருங்க, அதிமுக ஆட்சியில மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய நிறுவனத்தை கொடுத்தோம். முக்கொம்பு எல்என்டி கொடுத்தோம், அத்திக்கடை அவனாசி திட்டம் எல்என்டி கொடுத்தோம், அதே போல 100 ஏரி திட்டம் பெரிய நிறுவனத்துக்கு தான் கொடுத்தோம். எல்லாமே பெரிய பெரிய நிறுவனத்துக்கு கொடுத்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களை வைத்து அவர்கள் அந்த பணியை செய்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படாது. ஆனா திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. அவர்களுக்கு யார் வேணும்? அவர் நல்லா கட்டுவாங்களா, பாலம் கட்ட மாட்டாங்க கூட தெரியாது. அப்படியே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்ல போயிட்டாங்க. அதனாலதான் இந்த பாலம் உடைஞ்சிருக்கு. அதாவது மத்திய அரசு பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி, அல்லது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியா இருந்தாலும் பேரிடர் நிவாரண நிதி தமிழ்நாட்டிலிருந்து கேட்டா உடனடியாக விடுவிப்பதே கிடையாது. 1000 கோடி கேட்டா 10 கோடி கொடுப்பாங்க. இதுதான் கடந்த காலத்துடைய நிலைமை. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் இப்படித்தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலேயும் ஆட்சி இருந்தாங்க, மாநிலத்தில ஆட்சி இருந்தாங்க. அப்பொழுதும் இப்படி பேரிடர்கள் வருகின்ற பொழுது நிவாரண நிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அங்க வைக்கல. காங்கிரஸ் ஆட்சியிலே சரியான நிவாரணம் கொடுக்கல.
மழையால வந்து குடை மழையால வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட வந்து குழந்தைங்களும் பெரியவங்களும் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி போய் பார்க்கலாம், எதிர்கட்சி நீங்களா போய் பார்த்துருக்கலாம். இப்ப போய் பார்க்க போறோம். இப்ப நாங்க போய் பார்க்கிறோம். அந்த குழந்தைகள் எல்லாம் வரவழைச்சு அதுக்கு தேவை நிதியும் கொடுக்கிறோம். அதிமுக சார்பாக இறந்த குடும்பத்திற்கு குடும்ப நிதியாக 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம். எல்லாம் கொண்டாந்து இருக்கிறோம், கொடுப்போம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இங்கேயே இருந்து அந்த பணியெல்லாம் பார்த்தாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த இருக்கிற ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். திரு கிருஷ்ணமூர்த்தி இருந்தாரு, முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் இருந்தாரு. ஆகவே அங்க எல்லாம் இருந்து அந்த பணிகள், அதாவது நிவாரண பணிகள் மேற்கொள்கின்ற பொழுது உயிரோடு அவர்களை மீட்க வேண்டும் என்று இரவு பகலாம் அங்கே இருந்து பணி செய்கின்ற பொழுது அவர்களும் அதிலே உடன் இருந்தார்கள் என்பது எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் நன்றாக தெரியும். ஆகவே எங்களுடைய கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அவர்களும் இந்த மீட்பு பணியில தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.